ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரமாக நல்லா ஃபுல்லாக மோடமாகவும் அப்பப்போ துளி விழுந்துக்கிட்டும் இருந்தது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி நல்ல வெயில். இன்றைக்கி கண்டிப்பாக செடி எல்லாத்துக்குமே தண்ணி விடணும். செடிக்கெல்லாம் இப்போ தண்ணி விட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு வாரமே ஆயிடுச்சு. ஏன்னா அப்பப்போ துளி விழுந்துட்டு இருந்ததுனால தேவைப்படலை. இன்றைக்கி நல்ல வெயிலுங்க காலையிலேருந்தேன்ட்டு. செடியில் பாருங்கள் ஒவ்வொரு பீன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துடலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பீன்ஸ் எடுக்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 செடியில் மட்டும்தான் பீன்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சும்மா குட்டி குட்டியாக தான் இருக்குது. இந்த கடையில் இந்த இன்னொரு க்ரீன் கலரில் ஒரு பீன்ஸ் வருங்க. அந்த விதை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம எங்கே கேட்டோம்னாலும் இந்த பீன்ஸ் தான் கிடைக்குதே தவிர அந்த பீன்ஸோட விதை கிடைக்கிறது இல்லை. பாருங்கள், செடியில் ஒன்று இருக்குது. அதை ஃபுல்லாக எடுத்துடலாம். அவ்வளோதான், இது சாம்பாருக்குனால ஆகும். நிறைய இந்த பீன்ஸு, மிளகா இந்த மாதிரி அவரை இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி எப்படி தான் வருதுன்னே தெரியறதில்ல, வந்துடுது. பாருங்கள், அடியில் ஒரு இலைக்கு அடியிலலாம் அந்த மாவு பூச்சி நிறையவே இருக்குது. இவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த 2 செடியில் இவ்வளோதான் பீன்ஸ் இருந்தது. ஸ்டார் ஃப்ரூட் நல்லா கீழே பழுத்து ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நிறைய ஒரு 5-6 பழத்துக்கு பக்கம் நிறைய அப்படி நல்லா பழுத்து அதுலேயே அழுகி போயிருந்தது. காயெல்லாம் பாருங்கள், நிறைய காய் வந்திருக்கு. அங்கே ஒரு காய் வருங்க அப்படியே பழுத்து அழுகிருச்சு. ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் அது பழம் பழுத்ததும் நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா இந்த மாதிரி அழுகிடுறது. ஆனால் இந்த பனிக்கு பார்த்திங்கன்னா செடி நல்லா அப்படி தளன்னு இருந்தது. இழந்த பழமும் நிறைய பழம் வந்துட்டு இருந்தது. எவ்வளோ பழம் இருக்குது, நிறைய பிஞ்சும் வச்சுருக்கு. மேலே காய் இருந்தது, இப்போ தான் குச்சியை வச்சு அடித்ததில் கீழே விழுந்துருக்கு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள்ளாக இருக்கிறதுனால மேலே இருக்கிற காயெல்லாம் நம்மளால் எட்டி பிடுங்க முடியாது. அப்போ குச்சியை வச்சு அடித்து தான் எடுக்க முடியும். இவ்வளோ பழம் இன்றைக்கி கிடச்சிருக்குங்க. மிளகா செடி பாருங்கள், ஒரு 4 செடியில் நிறைய காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. தேவையானப்போ நம்ம எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. செடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய செடின்னு சொல்ல முடியாது, ஒரு அளவான சின்ன செடி தான். ஆனால் நிறைய காய் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதுலேயுமே இந்த மாவு பூச்சி தொல்லை இருக்குது. இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக செடியை பாதிக்கலை. பாருங்கள், இந்த தடவை மிளகாய் எல்லாமே நல்லா பெரிய பெரிய மிளகாயாகவே இருக்குது. இதில் 2 செடி பார்த்திங்கன்னா அப்படியே பழத்துக்காக அப்படியே விட்டாச்சு. மிச்சம் இருக்கிற செடியில் மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். இதுவே தேவையான அளவுக்கு நமக்கு வந்துடுதுங்க. பாருங்கள், வெண்டைக்காயும் அப்படியே நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்ம வெண்டைக்காய் செடி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம், அதனால அப்படியே காய் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நிறைய வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா நல்லா வளரவே இல்லை. ஃபுல்லாக நிறைய அப்படியே குட்டி குட்டியாக தான் இருக்குது. அது என்னென்னா நம்ம உரம் எதுவுமே போடாமல் அப்படியே வச்சுருக்கிறதுனால தான் செடி பெருசாகாமல் அப்படியே இருக்குது. அடுத்த தடவை பார்த்திங்கன்னா இந்த செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம என்னென்ன உரம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு கோழி குப்பை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் செடிகளுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோழி குப்பை வைக்கலாம். அது சூப்பராக இருக்கும். செடி நல்லா தளன்னு வருங்க. அதே சமயம் கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம்னாலும் செடி காஞ்சு போயிடும். ஆனால் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். அப்புறம் வச்சதுக்கப்புறம் தண்ணி நிறைய விடணும்.
பாருங்க இது எல்லாமே இந்த செடி பாருங்க, செடியே இல்லை, வெறும் குச்சி மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.